எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவ போய் தேரா மன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா. அதனால புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறான் கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம். திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் நடன. அதை கேட்குறான் அவன். மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்கு. சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவான். அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை? எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால் வந்து நிற்கும் போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்டாக சோறு எடுத்து வச்சு பால்கீழ் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்தில் தான் வரான் கோவலன். என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொன்முன்னா. காசு இல்லைன்னா வராது, அந்த சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்குறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடனே எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை. ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில். ஒரு ஐயா முன்னால உட்காந்து பேசுறாரு லயன்ஸ் கிளப்ல. என் பேரை கூட தான் சொல்றேனே. அப்பா நல்ல வேலை நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல. அண்ணே சத்தியண்ணே. உடனே என் கேட்குதுங்க, அவ்வளோ சத்தமாக சொல்றாரு. இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்கள் வேற 3 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம், ஒரே ஆட்டம். அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் எது கூப்பிட்டு வர்றது? இப்படி சொன்னாருங்க அவர். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாரு. கண்ணகி சொன்னா, எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்ன உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா வாழற இடம், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி. செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நான் நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்போ கடைசியா நீ என்னதான் சண்டை சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய.
கேடு கெட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட. உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற